ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தபால் வாக்கு வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் 9 முக்கிய அப்டேட். தபால் வாக்கு பதிவு செய்பவர்களுக்கு எந்தெந்த வாக்காளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது, அதேபோல் யாருக்கெல்லாம் இந்த தபால் வாக்கு வழங்குவதற்கான உரிமைகள் உண்டு, அதேபோல் என்ன வகையான உத்தரவுகள் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது, 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தலில் தபால் வாக்கு பதிவு செய்வதற்கான வாக்காளர்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், யாரெல்லாம் இதற்கு தகுதியுடையவர்கள் என்பதை பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் யார் யார் தபால் வாக்கு அளிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் தபால் வாக்கு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், சேவை வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் பணியில் உள்ள வாக்காளர்கள் தபால் வாக்கு மூலம் வாக்களிக்க இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் சட்டப்பேரவைகளுக்கான பொதுத் தேர்தல் மற்றும் 6 மாநிலங்களின் இடைத்தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 15ஆம் தேதி அறிவித்தது. அட்டவணையின்படி மார்ச் 16ஆம் தேதி அன்று அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரிக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்திற்கு மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் மாற்றுத்திறனாளிகள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் தபால் வாக்கு மூலம் தங்கள் வாக்கை செலுத்தலாம். இத்தகைய வாக்காளர்கள் படிவம் 12D-ஐ பயன்படுத்தி தேர்தல் அறிக்கை வெளியான 5 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் PLO மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வாக்கு சேகரிக்கும் குழுக்கள் வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை சேகரிப்பார்கள். இதற்கான கால அட்டவணை தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் தயாரிக்கப்பட்டு வேட்பாளர்களுக்கு பகிரப்படும். தேர்தல் தேதியன்று அத்தியாவசிய பணிகளில் இருக்கும் வாக்காளர்கள் தங்கள் துறையின் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அலுவலர், நோடல் ஆபீசர் மூலம் தபால் வாக்கு வசதியை விண்ணப்பிக்கலாம். தீயணைப்புத்துறை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து, ஆம்புலன்ஸ் சேவைகள், விமான போக்குவரத்து, அரசு சாலை போக்குவரத்து கழகங்கள் போன்றவை இந்த வசதியின் கீழ் வருகின்றன. தேர்தல் நாள் செய்தி சேகரிப்பிற்காக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் அத்தியாவசிய பணிகளில் உள்ள வராத வாக்காளர்கள் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களும் தபால் வாக்கு வசதிக்கு தகுதியுடையவர்கள். தேர்தல் பணியில் இருக்கும் ஒரு வாக்காளர் தனது தபால் வாக்கை பெற்று அதில் தனது வாக்கை பதிவு செய்து வசதி மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். வசதி மையத்தின் வாக்காளர் முழுமையாக இரகசியத்துடன் வாக்களிப்பதை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. சேவை வாக்காளர்களுக்கு தபால் வாக்குகள் மின்னணு முறையில் அனுப்பப்படும். வேட்பாளர் பட்டியலில் இறுதி செய்யப்பட்டவுடன் இவை அனுப்பப்படும். இதற்கான தபால் சேவை வாக்காளர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியதில்லை. பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குகள் அனைத்தும் வாக்கு எண்ணும் நாளான மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்குள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களை சென்றடைய வேண்டும். தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மேற்கண்ட விதிகள் குறித்து அரசியல் கட்சிகள் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விளக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டது. இதன் மூலமாக அதாவது தபால் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகையின் அடிப்படையில் இந்த வாக்குகளை பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டிருக்கு. இந்த வாக்குகளின் மூலமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு துறை, குறிப்பாக தீயணைப்புத்துறை, அதேபோல் போக்குவரத்து துறை இதெல்லாம் பணிபுரியவர்களுக்கு அதிகப்படியாக பயன்படாது. ஏன்னா அன்று பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்படும். அதனால் அவர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையை தபால் வாக்குகளை சேர்க்கலாம். குறிப்பாக 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் மாற்றுத்திறனாளிகள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் தபால் வாக்கு மூலம் தங்கள் வாக்கை செலுத்தலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.